வணக்கம். இது நம்ம கேவிகே வேளாண்மை அறிவியல் நிலையம் சொல்லுவாங்க. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு கீழே சிக்கல் அப்படின்ற பகுதிகளில் வேளாண்மை அறிவியல் நிலையம் வந்து இயங்கி கொண்டு வருது. இப்போ என்னோடய பேர் வந்து முனைவர் கோ சந்திரசேகர். இங்கே நம்ம சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பயிர் பாதுகாப்புகளை பணிபுரிந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பகுதிகளில் நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடந்த சில நாட்களாக எல்லா பகுதிகளையும், அதாவது கீழயூர் போன்ற பகுதிகளில் வந்து இந்த புகையானோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நேற்று முன்தினம் இன்று எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து களப்பணியில் வேளாண்மை அறிவியல் நிலையம், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கீழ்வேலூர் அக்ரிகல்ச்சர், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா களை பண்ணிடுவோம். இன்றைக்கி கூட காலையில் பட்டமங்கலம் அப்படின்ற கீழ்வேலூர் பகுதிகளில் இருக்க பட்டமங்கலம் என்ற வில்லேஜில் போய் கிராமத்தில் போய் நம்ம வந்து கள ஆய்வு பண்ணி மேற்கொண்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புகையானோட தாக்குதல் ஆங்காங்கே பரவலாக இருக்குது. அதில் புகையானில் ப்ரௌன் பிளான்ட்டுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அப்புறம் ஒயிட் பேக்கெட் பிளான்ட்டுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே அங்கங்கே இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேலாண்மை முறைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கையாண்டோம் அப்படின்னா நம்ம புகையானிலேருந்து ஓரளவுக்கு வந்து விடுபட்டுருக்கலாம். அதாவது பொருளாதார சிந்தனையை தாண்ட விடாத மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமாக தலைச்சத்து இடுறதை நம்ம குறைக்கணும். விவசாயிகள் அதிகமாக தேவைக்கு அதிகமாக தலைச்சத்து இடும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா பயிர் பச்சைன்னு இருக்கும்போது நமக்கு வந்து பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தண்ணியை வந்து ரொம்ப தேங்கி வைக்கக்கூடாது. காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த புகையானோட தாக்குதல் ஓரளவுக்கு குறையும். அதே நேரத்தில் மாலை நேரங்களில் விளக்கு பொறி வைக்கணும். விளக்கு பொறி வச்சோம் அப்படின்னா இந்த புகையானோட பூச்சிகள்லாம் வந்து உளுந்துடும். அந்த விளக்கு பொறிக்கு கீழே ஒரு பெரிய அப்படி சொல்லுவாங்க அன்னக்கூட மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு வேஸ்ட்டாக போன எண்ணெய் இல்லை மண்ணெண்ணெய் தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த விழுகிற பூச்சிகள் வெளியே எஞ்சி போகாது. அதையும் கொஞ்சம் வைக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இதுக்கு வந்து பட்டம் பிரிக்கணும். அதே மாதிரி நம்ம நாகை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் வந்து தெளிக்க டேரக்ட் சோவிங் அப்படி சொல்கிறோம். தெளிங்கிறதுனால பட்டம் பிரித்து விடாமல் இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெருக்கமாக இருக்கிறது இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் புகையான் பக்கத்தில் வாய்ந்துருச்சு, நம்ம வயல்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம பட்டம் பிரித்து விடணும். பட்டம் பிரித்து விட்டு தண்ணியை வடிச்சிட்டு அந்த எந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஆரம்ப காலகட்டத்தில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நம்ம தண்டோட அதாவது நெற்பயிரோட அடிப்புறத்தில் படுற மாதிரி தெளித்தோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பூச்சிகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டமாக தான் இருக்குது, பொருளாதார சிந்தனையை தாண்டலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேப்பெண்ணெய் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வேப்பெண்ணையாக இருந்துன்னா 3% கரைசல். இதே நேரத்தில் வந்து அசாடராக்டின்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும். அதுவாக இருந்தால் 0.03% வந்து நம்ம பயிர்களுக்கு அளித்தோம் அப்படின்னா பெரும்பாலும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒருவேளை எப்படி சொல்கிறது, பொருளாதார சேதனை தாண்டிடுச்சு. பொருளாதார சேதனை அப்படின்றா என்ன அப்படின்னா ஒரு குத்தில் ஒரு தூரில் ஒரு புகையான் இருக்கலாம் பெரும்பாலும், இல்லை ஒன்று ரெண்டு புகையான் போணுச்சு அப்படின்னா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலந்தி இருக்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா புகையானோட எண்ணிக்கை அதிகமாகிருச்சு அப்படின்னா இது வந்து பொருளாதார சேதனை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகணும். நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோதைடின் அப்படி சொல்லுவாங்க. அந்த மருந்து வந்து நம்ம பயன்படுத்தலாம். பெரும்பாலும் வந்து அது 50% WG அப்படின்னு சொல்லுவாங்க. அது 8லேருந்து 9.6 கிராம் வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து டினோட்ரோஃபிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 25% SG அப்படின்னு சொல்லுவாங்க. அது 60லேருந்து 80 கிராம் அந்த இந்த விதத்தில் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து ஃபிப்ரோனில் அப்படின்ற மருந்து 5% SCயாக இருந்துச்சு அப்படின்னா அதை பெரும்பாலும் வந்து 400 கிராம் per ஏக்கருக்கு அப்படின்ற விதத்தில் பயன்படுத்தலாம். இதே ஃபிப்ரோனில் அப்படின்ற மருந்தை நம்ம குருணை வடிவத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா 6.7லேருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் நம்ம ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். இது இல்லாத பட்சத்தில் நம்ம குமிடாகுளோபிட் அப்படின்ற மருந்து இருக்குது. அது 17.8 SL. இந்த மருந்து கிடச்சிச்சு அப்படின்னா 40லேருந்து 50 மில்லி per ஏக்கருக்கு இதை தெளிக்கலாம். இல்லை இதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம பைமெட்ரசின் அப்படின்னு சொல்கிற மருந்து சொல்லுவாங்க. அது 50% WG அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 120 கிராம் per ஏக்கருக்கு. இந்த மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளில் ஏதாவது ஒன்றை 200 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு வயல்களில் இருக்க தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்டோட அடிப்புறத்தில் படுற மாதிரி இந்த பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளில் ஏதாவது ஒன்றை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் விவசாயிகள் வந்து பெரும்பாலும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மட்டும் பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையமும் பெரும்பாலும் களப்பணியில் போயிட்டு, அதாவது கீழயூர் இது மாதிரி வட்டார பகுதிகளில் நிறைய கிராமங்களை பார்த்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் வந்து என்னென்ன மருந்துகள் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மருந்துகளை மட்டும் வாங்கி பயன்படுத்தினா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த புகையானோட தாக்குதலெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்க வட்டார வேளாண்மை விரிவாக்க மையமோ இல்லை வேளாண்மை அறிவியல் நிலையமோ இல்லை பக்கத்தில் இருக்க ஏஏஓ இல்லை ஏடி இவங்களை கேட்டுக்கிட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் விவசாயிகள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு புகையான வந்து பொருளாதார சேதங்களை தாண்ட விடாத அளவுக்கு தடுக்குமாறு சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.